அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஹிந்தி பரிட்சை புக்ல லெசன் 4 இதோட ரிமைனிங் பார்ட் பார்க்க போறோம். இந்த ஸ்கிரீனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பாருங்க, திரும்ப ஒரு தடவை இதை பார்க்கலாம். வஹ், அவன், அவள், அது. யஹ், இவன், இவள், இது. ஹி, ஷி, இட். ஹை, இருக்கிறான், இருக்கிறாள். இன்னொன்னு சேர்த்துக்கிற சொன்னேன், இருக்கிறது. இஸ். வஹ் அப்படின்னா அவன், அவள், அது இல்லையா? இதே இது வே அப்படின்னா அவர், அவர்கள், அவைகள். இது சிங்குலர், இது ப்ளூரல். தே. அடுத்தது பாருங்க, யஹ், இவன், இவள், இது இல்லையா? இதுக்கு ப்ளூரல் பாருங்க, ஏ, இவர், இவர்கள், இவைகள். இதுல இங்க பாத்தீங்கன்னா ஹைங்க ரெண்டு இடத்துல கொடுத்துருக்குது. ரெண்டு இடத்துலயும் வந்து வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஹைன், இருக்கிறார், அதாவது இது சிங்குலர், ஆனா அதை மரியாதையா பயன்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வே, அவர், ஹைன், இருக்கிறார். ஏ, இவர், ஹைன், இருக்கிறார். அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார். இங்க சிங்குலர் தான், அதே சமயம் வித் ரெஸ்பெக்ட், மரியாதையோட குறிப்பிடணும். இஸ். அடுத்தது பாருங்க, வே, அவர்கள், ஹைன், இருக்கிறார்கள். வே, அவைகள், ஹைன், இருக்கின்றன. ஆர். ஏ, இவர்கள், ஹைன், இருக்கிறார்கள். ஏ, இவைகள், ஹைன், இருக்கின்றன. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்க, கவுன், யார், ஹூ. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வேர்டு பார்த்தோம், கியா, என்ன. இது கவுன், யார். இப்ப இந்த லெசன்லயும் இதுக்கு முந்தின லெசன்லயும் சேர்த்து ரெண்டு கொஸ்டின் வேர்டு பார்த்துருக்கீங்க. ஒண்ணு வந்து கியா, என்ன, இன்னொன்னு வந்து கவுன், யார். இதுல பாருங்க, யஹ் கியா ஹை, இது என்ன. யஹ் குத்தா ஹை, இது நாய், டாக். இத அக்ரிணையில பயன்படுத்துறோம். இதே இது இங்க பாத்தீங்கன்னா, இல்ல பாருங்க, தும் கவுன் ஹோ, நீ யார் அப்படின்னு கேட்கிறோம். இதே இத இந்த பொண்ணு யாரு அப்படின்னு எப்படி கேட்போம், இல்லைன்னா இது யாருன்னு எப்படி கேட்போம்? யஹ் கவுன் ஹை அப்படின்னு கேட்போம். அப்ப பொண்ணா இருந்தா இவள் யார், பையனா இருந்தா இவன் யார் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதே இது இங்க பாத்தீங்கன்னா, இது டாக். இது வந்து நம்ம இது யாரு, இல்லைன்னா இது என்ன அப்படிதான் கேட்போம். இது என்ன அப்படிதான் கேட்போம். யஹ் கியா ஹை, இது என்ன. யஹ் கியா ஹை, இது நாய், இது நாய். This is a dog அப்படிதான் சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, குத்தா ஏக் பால்து ஜான்வர் ஹை. குத்தா நாய், ஏக் ஒரு, பால்து அதாவது வளர்ப்பு, அதாவது டொமஸ்டிக். ஜான்வர் அனிமல், மிருகம். பால்து ஜான்வர் டொமஸ்டிக் அனிமல், அதாவது வீட்டு விலங்கு. இந்த பால்து அப்படிங்கிறதுக்கு பராமரிக்கிறது, வளர்க்கிறது. இதை நம்ம எங்க வளர்ப்போம்? வீட்டுல. ஸோ இது வந்து வீட்டு விலங்கு அப்படின்னு சொல்லலாம். டொமஸ்டிக் அனிமல் சொல்லலாம்.
कुत्ता एक पालतू जानवर है. Dog is a domestic animal. Dog is a domestic animal. அடுத்தது பாருங்க, वह क्या है, அது என்ன. இதுல கவனிங்க, यह क्या है, இது என்ன. இங்க वह क्या है, அது என்ன. वह बिल्ली है, அது பூனை. இங்க அவன் பூனை, அவள் பூனை அப்படி சொல்ல மாட்டோம். அது பூனை அப்படிதான் சொல்லுவோம். இது வஸ் அப்படிங்கிறதுக்கு அது. வஸ் பில்லி है. இங்க यह कुत्ता है, இது நாய். वह बिल्ली है, அது பூனை. அடுத்து பாருங்க, बिल्ली भी एक पालतू जानवर है. बिल्ली भी பூனையும், एक पालतू जानवर है ஒரு வீட்டு விலங்கு, அதாவது வளர்ப்பு பிராணி. அடுத்தது வே கவுன் ஹைன். வே அப்படிங்கிறது அவர், அவர்கள், அவைகள் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த இடத்துல இந்த வே அப்படிங்கிறது எப்படி பயன்படுத்துறோம்? அவர்கள், அவைகள்னு வராது, ஏன்னா இவங்க வந்து மனிதர்கள், அதனால அவர்கள் அப்படின்னு தான் பயன்படுத்துது. வே கவுன் ஹைன், அவர்கள் யார். வே லடிகே ஹைன், அவர்கள் சிறுவர்கள். இங்க கொஸ்டின் பாருங்க, ப்ளூரல்ல ஆரம்பிச்சு ப்ளூரல்ல முடிஞ்சிருக்கு. இதுல எல்லாம் பார்த்தா சிங்குலர்ல ஆரம்பிச்சு சிங்குலர்ல முடிஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிங்குலர்ல ஆரம்பிச்சா சிங்குலர்ல முடிக்கணும், ப்ளூரல்ல ஆரம்பிச்சா ப்ளூரல்ல முடிக்கணும். வே கவுன் ஹைன், அவர்கள் யார். வே லடிகே ஹைன், அவர்கள் சிறுவர்கள். वे लड़के राम और रहीम हैं. वे लड़के அந்த சிறுவர்கள். இங்க வந்து அந்த சிறுவர்கள் வரும். வே லடிகே அந்த சிறுவர்கள். ராம் और ரஹீம் हैं. ராம் and ரஹீம், ராம் மற்றும் ரஹீம். இங்க ப்ளூரல்ல முடிஞ்சிருக்கு. ப்ளூரல்ல ஆரம்பிச்சுட்டு ப்ளூரல்ல முடிஞ்சிருக்கு. அடுத்து கவனிங்க, ये कौन हैं. ये இவர்கள், कौन हैं யார். ये लड़कियां हैं, இவர்கள் சிறுமிகள். இங்க பாருங்க, லடிக்கே ப்ளூரல். இந்த லடிக்கே அப்படிங்கிற ப்ளூரலுக்கு சிங்குலர் எது? மேல பார்த்தோம், லடுக்கா. லடுக்கா பாய், பையன், சிறுவன். லடுக்கே பாய்ஸ், சிறுவர்கள், பையன்கள். இதே இது இங்க கேர்ளுக்கு வரும்போது லடுக்கி, சிறுமி, கேர்ள், சிங்குலர். லடுக்கா, லடுக்கி, சிறுவன், சிறுமி, இது சிங்குலர். இதே இதுக்கு ப்ளூரல் இங்க என்னது? பாருங்க, லடுக்கே பாய்ஸ், சிறுவர்கள். லடுக்கா, லடுக்கே, சிங்குலர் ப்ளூரல். அடுத்தது மேல பார்த்தோம், லடுக்கி கேர்ள், அதுக்கு ப்ளூரல் என்னது? லடுக்கியாங், சிறுமிகள், கேர்ள்ஸ். ஏ லடுக்கியாங் ஹைன், இவர்கள் சிறுமிகள். ஏ இவர்கள், லடுக்கியா இவர்கள் சிறுமிகள். இது வந்து சேர்த்து வாசிக்கணும். பாருங்க, ஏ லடுக்கியா மாலா और லைலா ஹைன், இந்த சிறுமிகள் மாலா மற்றும் லைலா. இந்த சிறுமிகள் யாராரு? மாலாவும் லைலாவும். இப்போ அபியாஸ் பாருங்க, இதுக்கு வந்து ஆன்சர் இல்லை. ஆன்சர் நம்ம ஏற்கனவே இந்த லெசனை படிச்சு பார்த்ததை வச்சு நாமளே தான் கண்டுபிடிக்கணும், கரெக்டான ஆன்சரை கொண்டு வரணும்.
இது வந்து இப்ப பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல கொஸ்டின் வித் ஆன்சரோட பார்க்கலாம். பாருங்க, பால்து ஜான்வர். பால்து ஜான்வர்னா என்னது? டொமஸ்டிக் அனிமல், வீட்டு விலங்கு. செகண்ட் ஒன் சாத்ர, மாணவன், பாய் ஸ்டூடெண்ட். அடுத்தது பாருங்க, சாத்ரா. சாத்ரானா என்னது? மாணவி, கேர்ள் ஸ்டூடெண்ட். அடுத்தது ஃபோர்த் ஒன் பில்லி. பில்லினா என்ன பார்த்தோம்? பூனை, கேட். ஒன் பாருங்க, தோனோ. தோனோ அப்படின்னா என்னது? இருவரும். தோனோம்னா என்னது? தோனோ, இருவரும், போத். சரி, அடுத்த ரோமன் லெட்டர் பாருங்க, செகண்ட் ஒன் சஹி சப்த சுன்கர் வாக்கிய பூரா கரோ. கரெக்டான ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சு இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மேல உள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட டைட்டில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். தமிழ் யா அங்கிரேஜி மே அர்த்த லிखो. தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுது. இப்போ வாங்க செகண்ட் ஒன்னுக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வே லடிகே டேஷ். வே அவர்கள், ஏன்னா இங்க வந்து லடிக்கேன்னு வந்திருக்கு, சிறுவர்கள். அதனால வே அவர்கள், லடிக்கே சிறுவர்கள். இது கிட்டத்தட்ட சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா சென்டென்ஸுக்குன்னு ஃபார்ம் இருக்கு இல்லையா, இப்படிதான் ஆரம்பிச்சு இப்படிதான் முடிக்கணும்னு, அந்த மாதிரி இது முடியல. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன வரணும், எப்படி இந்த சென்டென்ஸை முடிக்கணும், வேன்னு ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஹைங்கன்னு முடிக்கணும். ப்ளூரல், வே அவர்கள், ஹைங். ப்ளூரல் ஆரம்பிச்சு ப்ளூரல்ல முடிக்கணும். வே லடிக்கே ஹைங். இதுல பாருங்க, ஹை ஹைங் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குது. ஹை வந்து சிங்குலர்ல முடிகிறது, இஸ். ஸோ இது இங்க நம்ம கொண்டு வரவே முடியாது, ஹைங் தான் கொண்டு வரணும். வே லடிக்கே ஹைங். அடுத்தது ஏ டேஷ் ஹைங். ஏ இது வந்து இவர், இவர்கள், இவைகள், எது வேணாலும் வரலாம். இங்க ப்ளூரல் ஆரம்பிச்சத ப்ளூரல்லே முடிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஏன்னு ஆரம்பிச்சு ஹைங்கன்னு முடிச்சிருக்கிறாங்க. இப்ப இங்க என்ன ஆன்சரா இருக்கும் இந்த டேஷ்ல அப்படிங்கறத இங்க சூஸ்ல பாருங்க. குத்தா. குத்தானா என்னது? நாய், டாக். கவுன் அப்படின்னா யார். இதுல ஒண்ணு நல்லா கவனிங்க. ஏ அப்படின்னு ப்ளூரல் ஆரம்பிச்சு ஹைங் அப்படின்னு ப்ளூரல்ல முடிச்சிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா குத்தான்னு இருக்குது. குத்தானா ஒரே ஒரு டாக தான் குறிக்குது, நாய். அப்ப இது ப்ளூரல்லையும் வராது. அடுத்தது பாருங்க, கவுன். கவுன்னா யார். இப்ப இங்க பாருங்க, இந்த ஏ அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வே, ஏ இதெல்லாம் நம்ம ப்ளூரலுக்கும் பயன்படுத்தலாம். இன்னொன்னு எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன்? வித் ரெஸ்பெக்ட், அதாவது மரியாதையோட ஒருத்தரை சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அத மேல இங்க அத்தியாபகத்துல நம்ம பார்த்தோம். ஆப் கவுன் ஹை, நீங்கள் யார். இதே இங்க தும் தோனோ, நீங்கள் இருவரும். இது வந்து சிங்குலர், ஒருத்தர் தான் இங்க இருக்கிறார். இவங்க வந்து ப்ளூரல், ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆப் அப்படின்னா தாங்கள், நீங்கள், இது ரெண்டுக்குமே பயன்படுத்துறோம். அதே மாதிரிதான் இங்க ஏ அப்படிங்கறத இவர், இவர்கள், இவைகள். அப்ப இவர் அப்படின்னும் போது இங்க மரியாதையோட சிங்குலருக்கு பயன்படுத்துறோம். இவர்கள், இவைகள் வரும்போது ப்ளூரலுக்கு பயன்படுத்துறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறது. ஆமா, இங்க வந்து கவுன் அப்படிங்கறத இங்க கொண்டு வரணும். ஏ கவுன் ஹைங். அப்ப இவர் யார் அப்படின்னு வரும், மரியாதையோட சொல்லணும், சிங்குலர்.
அடுத்தது பாருங்க, தேர்ட் கொஸ்டின். மை அத்யாபக் டேஷ். இதுல பாருங்க, ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, ஆனா அதை வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. மை அப்படின்னு ஆரம்பிச்சா எதுல முடியணும்? ஹூ அப்படின்னு முடியணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப இங்க எப்படி வரணும்? மை அத்யாபக் ஹூ, நான் ஆசிரியர். இதுல பாருங்க, ரெண்டு வேர்டு இருக்குது, ஹை ஹூ. இது ரெண்டுல எது நம்ம இங்க எடுக்கணும்? ஹூ. ஏன்னா இங்க மைல ஆரம்பிச்சிருக்கு. இந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு நம்ம ஹூ கொண்டு வந்து இங்க கம்ப்ளீட் பண்ணணும். மை அத்யாபக் ஹூ. அடுத்தது பாருங்க, ஃபோர்த் ஒன். தும் கவுன் டேஷ். இத நம்ம இந்த கொஸ்டினை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். தும்முன்னு ஆரம்பிச்சிருக்கு, அப்ப எதுல முடிக்கணும்? ஹோ. இதுல பாருங்க, ஹை ஹோ ரெண்டு இருக்குது. இதுல நம்ம எடுத்துக்க வேண்டியது ஹோ. இந்த ஹோவை கொண்டு வந்தோம்னா தும் கவுன் ஹோ, நீ யார். அடுத்தது ஃபிஃப்த் ஒன். தில்லி பால்து ஜான்வர் டேஷ். இந்த சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. இது கொஸ்டின், இது சென்டென்ஸ், ஆர்டினரி சென்டென்ஸ். இதுல பாருங்க, தில்லி பூனை, பால்து ஜான்வர் வீட்டு விலங்கு. இதோட முடிஞ்சிருச்சு. சாதாரணமா தமிழ்ல சொல்லும் போது இந்த மாதிரி முடிச்சிருக்கோம். ஆனா இங்க ஹிந்தியில இது வந்து கம்ப்ளீட்டட் சென்டென்ஸா இல்ல. ஏன்னா இங்க நம்ம எந்த ஒரு முக்கியமான வேர்டை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வரல. அந்த லெட்டர் வந்து ஹை, தில்லி அப்படிங்கிறது இங்க சிங்குலர்ல தான் இருக்கு. சோ சிங்குலர்ல முடிக்கிறதுக்கு இந்த ஹையை இங்க கொண்டு வரணும். தில்லி பால்து ஜான்வர் ஹை, பூனை வீட்டு விலங்கு, பூனை வீட்டு விலங்கு. அப்ப இந்த ஹை, ஹைங், ஹூ, ஹோ, ஹை, ஹைங், ஹூ, ஹூன், ஹோ, இதெல்லாம் வந்து அந்த சென்டென்ஸ, ஒரு கொஸ்டினை நான் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு மட்டும் பயன்படல, அது சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்க, தேர்ட் ரோமன் லெட்டர். பூரா கரோ, பூர்த்தி செய். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டேஷ் இர். இர்னு முடிகிற வேர்டு இங்க நாம என்ன பார்த்தோம் இந்த லெசன்ல? ஔ, ஔ, இர், ஔ அண்ட் மற்றும். ஔ, இர், ஔ. அடுத்தது பாருங்க, செகண்ட் ஒன். கவ் டேஷ். இந்த லெசன்ல இந்த வேர்டு நம்ம இப்ப பார்த்தோம், இந்த லெசன்ல பார்த்தோம். இது என்ன லெட்டர் இங்க வரணும்? எந்த லெட்டர் வந்தா இங்க வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த வேர்டு? இன், கவ், இன், கவுன். அடுத்தது பாருங்க, தேர்ட் ஒன். கு டேஷ் தா. இதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. இங்க எந்த லெட்டர் இங்க வரணும்? இத், கு இத் தா, உத்தா. நீங்க பக்கத்துல புக்கையும் வச்சுக்கிட்டு இதை நீங்க அந்த லெசனை ஓபன் பண்ணி வச்சுட்டு இதை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அந்த வேர்டை நீங்க வந்து டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். இது நான் ஸ்கிரீனை வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே இது நீங்க புக்கு பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பாருங்க, ஜா டேஷ் வ இர். இங்க என்ன லெட்டர் வரணும்? இன், ஜா இன் வ இர், ஜான்வர். அடுத்தது பாருங்க, தி இல் டேஷ். இங்க என்ன வரணும்? லெட்டர், எந்த லெட்டர் கரெக்டான லெட்டர் இங்க கொண்டு வரணும்? லீ, தி இல் லீ, தில்லி. இதுதான் இதோட எக்ஸசைஸ். இப்ப அடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதுல கொடுத்துருக்குறாங்க என்னன்னா, கேவல் படுனே கேலியே, நீங்க படிச்சு பார்த்துக்கிறதுக்காக, அதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்னன்னா, ஏக் வச்சன் சிங்குலர், பகுவச்சன் ப்ளூரல். இதுல பாருங்க, ஏக் சாத்ர ஒரு மாணவன், தோ சாத்ர இரண்டு மாணவர்கள், ஏக் அத்யாபக் ஒரு ஆசிரியர், கை அத்யாபக் நிறைய ஆசிரியர்கள், பல ஆசிரியர்கள்.
एक लड़का ஒரு சிறுவன். चार लड़के நான்கு சிறுவர்கள். एक लड़की ஒரு சிறுமி. पांच लड़कियां ஐந்து சிறுமிகள். இப்ப இங்க ஏக்குன்னு போடலைனாலும் இப்போ ஏக் அத்தியாபக் அப்படின்னாக்கா ஆசிரியர் அப்படிதான் சொல்ல போறோம். ஆசிரியர் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், ஒரு ஆசிரியர்னாலும் அந்த ஒரு மீனிங் தானே. இது வந்து இப்போ இதுல ஒன்றும் பெருசா வித்தியாசம் கிடையாது, நம்ம பயன்படுத்துறது இல்லை. இது உங்களுக்கு வந்து இங்க சிங்குலர் ப்ளூரல் தெரிகிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏக் அத்தியாபிகா ஒரு ஆசிரியை. தோ அத்தியாபிகாயேன் இரண்டு ஆசிரியைகள். ஏக் கலம் ஒரு பேனா. तीन कलमें மூன்று பேனாக்கள். रोमन लेटर 2 பாருங்க. एक वचन बहुवचन. यह लड़का இந்த பையன். ये लड़के இந்த பையன்கள். this boy these boys இதேதான். அடுத்தது यह लड़की இந்த பெண். ये लड़कियां இந்த பெண்கள். this girl these girls. यह लड़की ये लड़कियां. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லெசனை நீங்க ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்க, அடுத்து ரிமைனிங் ஹாஃப் பார்த்துருக்குறீங்க. ஏற்கனவே நடத்துறத திருப்பி ஒரு தடவை நீங்க வாசிச்சு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்ப பார்த்த இந்த ரிமைனிங் பார்ட்டையும் திருப்பி ஒரு தடவை வாசிச்சு பார்த்துட்டு ஒரு தடவை ஹோலா ரீட் பண்ணுங்க, ஃபுல் லெசனையும் கம்ப்ளீட்டா. நீங்க வாசிக்கும் போது நிதானமா வாசிக்கணும். அப்பதான் நம்ம வாசிக்கிற வேர்டு என்னங்கிறது புரியும். அந்த வேர்டுக்குரிய தமிழ் அல்லது ஆங்கில வார்த்தை நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். எழுத்து வந்து உங்களால வாசிக்க முடியல, பார்த்த உடனே டக்கு டக்குன்னு வாசிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க அழகா எழுத்துக்கூட்டியே வாசிக்கலாம், அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. மற்றவங்க வாசிச்சாலுமே வந்து நம்மளுக்கு அந்த அந்த மாதிரி வாசிக்க முடியலன்னா நம்ம வந்து எழுத்துக்கூட்டியே வாசிச்சுக்கலாம். து இம் தும், கவு இன் கவுன், கோ தும் கவுன் கோ அப்படி வாசிக்கலாம். எனக்கு வந்து எடுத்த உடனே தும் கவுன் கோன்னு சொல்ல தெரியல, அது அவங்களால சொல்ல முடியுது என்னால சொல்ல முடியல அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். நம்மளுக்கு வாசிக்க தெரியலையா, நம்ம அழகா ஸ்பெல் பண்ணி அந்த வேர்டை வந்து சொல்லிட்டு போயிடலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு அதை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்டு வந்து ஃபுல்லா நீங்களே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவீங்க. மை, ஏ இக் ஏக், ல இட் கா லட்கா, ஹூம் மை ஏ லட்கா ஹூம். முதல்ல வாசிக்கும் போது இப்படி வாசிப்பீங்க. அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்களே பார்த்த உடனே மை ஏக் லட்காகும் அப்படின்னு வாசிச்சிருவீங்க. ஸோ நீங்க வந்து நல்லா மவுத் ஓப்பன் பண்ணி வாயை நல்லா திறந்து நல்லா வந்து உச்சரிக்கணும். ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் நல்லா உச்சரிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு சொல்ல வரும். உங்களுக்கு படிக்கும் போதும் ஈஸியா இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும், மக்கப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஸோ நல்லா வாயை திறந்து வாசிச்சு பாருங்க, மீனிங் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி நான் சொல்றதுதான், நீங்களாவே வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி பாருங்க, நீங்களாவே சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. அதை இந்த புக்ல பார்த்தோ இல்ல உங்க பிரச்சாரக்கிட்டையோ அது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த சிக்ஷா எஜுகேஷன் டாக்ஸ்ல வர இந்த வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா லைக் பண்ணுங்க. இதே இந்த நிகழ்ச்சி இந்த வீடியோ கிளிப்ஸ் உங்களை சார்ந்த மற்றவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து சொல்லப்படுற ஒவ்வொன்றையும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா ஒவ்வொன்றையும் வந்து திருப்பி திருப்பி நீங்க பார்த்துக்கோங்க. லெசன் ஒவ்வொன்றையும் அதே மாதிரி நடத்துறது ஒவ்வொன்றையும் நீங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு புரியல இல்ல சரியா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற முடியல அப்படின்னா திருப்பி திருப்பி நீங்க வந்து இதை போட்டு திரும்ப கேட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா மனசுல நிற்கும், புரியும்.
धन्यवाद।